பழனி கோயில் நில மோசடி வழக்கில் தொடர்ந்து 7வது நாளாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பழனி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் 2 கோடி ரூபாய்க்கு மோசடி செய்து பதிவு செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. பழனி கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் பேரில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி ட்ரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி தமிழக அரசு இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டது. சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் மற்றும் ஆய்வாளர் சந்தானலட்சுமி தலைமையிலான அதிகாரிகள் 7வது நாளாக ஆவணங்களை சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள பழனி முன்னாள் தாசில்தார், தற்போதைய தாசில்தார் மற்றும் நில அளவையர் ஆகிய 3 வருவாய்த்துறை அலுவலர்களும் ஆவணங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர்.